பிரைஸ் தி லார்ட். இந்த 28வது நாளிலும் தெய்வீக சுகத்தை பற்றிய தியானத்திற்கு உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வரவேற்கிறேன். தெய்வீக சுகத்தை பற்றி நீங்கள் கேட்கிற ஒவ்வொரு வெளிப்பாடுகளும் உங்களுடைய சரீரத்தில் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொண்டு வருவதாக. ஒவ்வொரு நாளும் நான் உங்களோடு பேசுகிற வெளிப்பாடுகள் ஒரு விதை போன்றது. இதை நீங்கள் உள்வாங்கி நாள் முழுவதும் அதை தியானிங்கள், அதையே சிந்தித்து கொண்டிருங்கள், அதையே கற்பனை செய்யுங்கள். இந்த வார்த்தைகள் இப்படி சொல்லுகிறது என்றால் அந்த வார்த்தை நிச்சயமாக என் லைஃப்ல நிறைவேறும், என் சரீரத்தில் இந்த வார்த்தைகள் அற்புதங்களை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாசிங்க, அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதை அனுபவிங்கள். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களும் இந்த வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த சேனல் பாஸ்டர் செல்வன் ஈரோடு அப்படின்ற சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து பேசப்படுகிற வெளிப்பாடுகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ரைட். ஸோ இந்த நாளிலும் நம்ம எல்லாருக்கும் தெரியும், பழைய ஏற்பாடு நிழல், புதிய ஏற்பாடு நிஜம். பழைய ஏற்பாட்டில் நிழலை போல நடந்திருக்கிறது, அதுவெல்லாம் புதிய ஏற்பாட்டில் நிஜமாக நடந்திருக்கிறது. சுகம் ஆரோக்கியம்னு வரும்போது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை, ஒருவன் கூட பலவீனப்பட்டவன் இல்லை. அந்த கோத்திரத்துல லட்சக்கணக்கான ஜனத்துல ஒருத்தர் கூட பலவீனமானவர்கள் இல்லை. இந்த ஒரு அற்புதம், இது ஒரு அற்புதம்னு சொல்றதா? இது ஆண்டவருடைய சித்தம். ஆண்டவர் ஆளுகிற இடத்துல வியாதி இருக்கக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். வியாதி இல்லாமல் தேவன் நம்மை பாதுகாக்க விரும்புகிறார். பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் இருக்கும்போது மோசையை அனுப்பி கர்த்தர் வாதைகள் எல்லாம் காண்பித்து இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வரணும். அவர்களை வெளியே கொண்டு வர்றதற்கு முந்தின நாள் அந்த ராத்திரியிலே கர்த்தர் அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்திற்கும், ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஆட்டை அடித்து அந்த ஆட்டின் ரத்தத்தை நிலைக்காலின் மேல் நீங்கள் பூச வேண்டும், அந்த வீட்டிற்குள்ள இருந்து நீங்கள் அந்த ஆட்டை புசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதே போல அவர்கள் செய்தார்கள். என்ன நடந்தது? சங்கார தூதன் வருகிறான். இந்த சங்கார தூதன் என்ன செய்கிறான் தெரியுமா? ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற தலைப்பிள்ளையும் சாகடிக்கிறான். ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற தலைப்பிள்ளை மரண ஓலம் கேட்கிறது, தலைப்பிள்ளையெல்லாம் சாகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, எந்த வீட்டின் நிலைக்காலில் எல்லாம் ரத்தம் பூசப்பட்டிருந்ததோ அந்த வீட்டிற்குள்ளே சங்கார தூதன் நுழையவில்லை. blood protected them. ரத்தம் அவர்களை பாதுகாத்தது. பழைய ஏற்பாட்டில் ஒரு மிருகத்தினுடைய ரத்தம் ஒரு அடையாளமாக இருக்கிறது. அந்த ரத்தத்தை தாண்டி சங்கார தூதன் உள்ளே வந்து உள்ளே இருக்கிறவர்கள் மேல கை வைக்க முடியலன்னா, இன்னைக்கு நீங்களும் நானும் சிலுவைக்கு இந்த பக்கம் வாழ்றோம். விசேஷமா சிலுவை பத்தி தியானித்து கொண்டிருக்கிறோம். சிலுவையில இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தினது நீங்க பாத்தீங்கன்னா, காளை, வெள்ளாடு இதனுடைய ரத்தத்தை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மிக வல்லமை உள்ளது. ஒரே பலியினாலே என்றென்றைக்கும் நம்மை பூரணப்படுத்தி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டில் மிருகத்தின் ரத்தம் செய்ய முடியாததை இந்த புதிய உடன்படிக்கையின் கீழே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக செய்திருக்கிறது. அப்போ இந்த வீட்டின் நிலைக்கால்களில் ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டதுனாலே அவ்வளவு பெரிய பாதுகாப்பு. அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பாதுகாக்கப்படுகிறார்கள். சங்காரக்காரன் உள்ளே நுழைய முடியவில்லை. அவர்கள் ஜீவனோடு இருக்கிறார்கள், உயிரோடு இருக்கிறார்கள். ரத்தம் பூசப்படாத வீட்டிலெல்லாம் தலைப்பிள்ளைகள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். என்ன ஒரு ஆச்சரியம்! அப்போ பழைய ஏற்பாட்டில் இது நிழலா நடந்திருக்குதுன்னா, புதிய ஏற்பாட்டில் நிஜம். இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். இதெல்லாம் நீங்க கேட்கும்போது இப்படி உள்வாங்கி தியானிக்கணும், நீங்க கற்பனை செய்யணும். அன்னைக்கு எப்படி நடந்திருக்கும்? அந்த வீட்டில் அந்த ஆட்டை அடித்து அதனுடைய ரத்தத்தை பூசி அவங்க உள்ள இருந்திருக்கும் போது ஏஞ்சல் ஆஃப் டெத், சங்கார தூதன் உள்ள வர முடியல, வியாதி மரணம் உள்ள வர முடியல, உள்ள பாதுகாப்பா இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் அவருடைய ரத்தத்தையே நமக்காக சிந்தி இருக்கிறார். ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி இருக்கிறார். வீட்டிற்கு முன்னாடி பூசப்பட்ட ரத்தத்திற்கே அவ்வளவு பாதுகாப்பு இருக்கும்னா, இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி அவருடைய ரத்தத்தினால பாவங்களற நம்மை கழுவி இருக்கும்போது யூ ஆர் ஹைலி ப்ரொடெக்டட். நீங்கள் மிகப்பெரிய பாதுகாப்பின் வளையத்திற்குள் இருக்கிறீர்கள். உங்களை வியாதியோ மரணமோ மேற்கொள்ள முடியாது. இப்படிதான் நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரே, ரத்தம் பூசப்பட்ட வீட்டிற்குள் இருந்தவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் என்றால், இன்றைக்கு நான் உம்முடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறேன். என்னுடைய சரீரத்துல வியாதிக்கு இடமில்லை. என்னுடைய சரீரத்துல மரணம் என்னை அழிக்க முடியாது.
மரணம் என்னை மேற்கொள்ள முடியாது. இயேசுவின் இரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டிருக்கிறேன். ஒரு மிருகத்தின் இரத்தம் ஒரு அடையாளமாய் ஒரு நிழலாய் இருந்தது. அந்த மிருகத்தின் இரத்தமே அவ்வளோ ஒரு குடும்பத்தை பாதுகாத்தது என்றால், இன்றைக்கு ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எனக்காக சிந்தப்பட்டு அந்த இரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டிருக்கிறேன் என்றால் நான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். என்னுடைய சரீரத்தில், எங்கள் குடும்பத்தில் உடைய பாதுகாப்பை நாங்கள் பேசுகிறோம். வேதத்தை படிக்கும்போது, பைபிளை படிக்கும்போது நம்ம இப்படி கம்பேர் பண்ணி படிக்கணும். பழசு புதுசு. பழைய ஏற்பாட்டிலெல்லாம் நிழலாய் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் நிஜமாக நிறைவேறி இருக்கிறது. அதனுடைய கம்ப்ளீஷன் யாரு, அதனுடைய ஃபுல்ஃபில்மெண்ட் யாருன்னா கிரைஸ்ட். பழைய ஏற்பாட்டின் நிறைவு யாருன்னா இயேசுதான். பழைய ஏற்பாட்டில் நிறைய அடையாளங்கள் இருந்தது. அதையெல்லாம் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி இருக்கிறார். அப்போ இந்த எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வருவதற்கு முன்பாக இப்படி ஒரு காரியத்தை செய்ய சொல்லி, இரத்தத்தை பூசி அந்த நிலைக்காலில் உள்ள பாதுகாப்பா ஆண்டவர் இருக்க சொல்லி அவர்களை ஜீவனோட வெளியே கொண்டு வந்தது உண்மையானால், இன்றைக்கு இயேசுவை நம்புகிற உங்கள் வாழ்க்கையிலும் அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு உங்களையும் கர்த்தர் பாதுகாக்கிறார். நீங்களும் பாதுகாக்கப்படுகிறீர்கள். வியாதிக்கும் மரணத்திற்கும் நீங்கள் பாதுகாக்கப்படுகிறீர்கள். காலத்திற்கு முன்பாக மரணம் உங்களுக்கு நேரிட முடியாது. வியாதி உங்களை அழிக்க முடியாது. அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறீர்கள். யூ ஆர் ஹைலி ப்ரொடெக்டட். தேவனுடைய பாதுகாப்பு உங்கள் மேல் இருக்கிறது. கர்த்தர் காவாராகில் காவலாளி விழித்திருப்பது விருதா என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் தான் நம்மை காக்கிறவர். அவர் தான் நம்முடைய வலப்பக்கத்திலே நமக்கு நிழலா இருக்கிறவர். அவர் காக்கலைன்னா நம்ம பாதுகாப்பா இருக்க முடியாது. கர்த்தருடைய காவலில் ஒன்று, அவருடைய இரத்தத்தினால நான் கழுவப்பட்டிருக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை சூழ தேவ தூதர்கள் பாளையம் இறங்கி நிற்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஐ எம் ஹைலி ப்ரொடெக்டட். தேவ பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஒருவேளை சரீரத்தில் பலவீனத்தோட, வியாதியோட, வலியோட இருப்பீங்கன்னா, இந்த நாளில் இந்த வார்த்தையை நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். இந்த வார்த்தையை நம்புங்கள். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை ரத்தம் பாதுகாத்ததோ, அந்த குடும்பங்களை எப்படி பாதுகாத்ததோ, வியாதியிலிருந்தும் மரணத்திலிருந்தும் எப்படி பாதுகாத்ததோ, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை பாதுகாக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டிருக்கிறேன். அவருடைய ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள்ளேயே தூதனால நுழைய முடியலன்னா, இன்னைக்கு என்னுடைய சரீரமே அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறது. தெய்வீக சுகம் எனக்கு சொந்தம். நான் கர்த்தரால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு இருக்கிற வியாதியை நான் எதிர்க்கிறேன். எனக்கு இருக்கிற வலியை நான் எதிர்க்கிறேன். எல்லா வியாதியின் அறிகுறிகளை நான் எதிர்க்கிறேன். வியாதியை பற்றி இருக்கிற எல்லா பயங்களையும் நான் எதிர்க்கிறேன். 100க்கு 100% நான் நம்புகிறேன். நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். கர்த்தர் என்னை காக்கிறவர். அவர் என்னை சூழ்ந்து இருக்கிறார். God is my protection. கர்த்தர் தான் என்னுடைய காவல். அவரை மீறி எதுவும் என்னை அழிக்க முடியாது. உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன். கண்மணி போல உன்னை காக்கிறேன்ல ஆண்டவர் எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார்ல. நீங்க சோர்ந்து போகாதீங்க. உங்களுடைய பலவீனத்தின் நேரங்கள்ல, வலியின் நேரங்கள்ல, கஷ்டத்தின் நேரங்கள்ல சோர்ந்து போய் மனசு விட்டுறாதீங்க. இப்படிப்பட்ட வார்த்தைகளை தியானிச்சு, ஆண்டவரே நீரே என் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக நன்றி. நீரே என்னை சுகமாக்குறதுக்காக நன்றி. நீர் எனக்கு அற்புதம் செய்ய போறதுக்காக நன்றி. வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் அந்த வார்த்தையை நான் உங்களை பார்த்து பேசுகிறேன். வியாதியை கர்த்தர் உங்களிலிருந்து விலக்குவாராக. உங்கள் சரீரத்திலிருந்து வியாதி விலகுவதாகும். உங்கள் சரீரத்திலிருந்து வலி நீங்குவதாகும். உங்கள் சரீரத்திலிருந்து பலவீனம் வெளியேறுவதாகும். கர்த்தருடைய பாதுகாப்பு உங்கள் மேல் எப்பொழுதும் இருக்கட்டும். நீங்கள் சுகமாய் ஆரோக்கியமாய் தங்க பண்ணுகிற தேவன் உங்களை விடுதலை ஆக்கட்டும். கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம். நீதிமான் அதற்குள்ளோடி சுகமாய் இருப்பான். இயேசுவின் நாமத்தில் நீங்கள் சுகமாய் இருக்கிற நாட்கள் உங்களுக்கு தொடங்கட்டும். உங்கள் வலிகள் வேதனைகள் எல்லாம் நீங்கட்டும். ஆரோக்கியம் உங்களுக்கு உண்டாகும். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் இந்த வீடியோ மூலமா என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்லுகிறேன். தகப்பனே, சரீரத்தில் பலவீனத்தோடு, வலியோடு, வேதனையோடு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்களுக்காகலாம் ஜெபிக்கிறப்பா. அவருடைய சரீரத்தில் சுகம் உண்டாவதாகும், ஆரோக்கியம் உண்டாவதாகும், விடுதலை உண்டாவதாகும், நன்மையும் கிருபையும் அவர்களை தொடருவதாகப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, உம்முடைய ரத்தம் பூசப்பட்டிருக்கிற இடத்துல வியாதியோ மரணமோ மேற்கொள்ள முடியாது. ஒரு மிருகத்தின் ரத்தத்தில் அவ்வளோ பெரிய பாதுகாப்பு இருந்துச்சுன்னா, இன்னைக்கு நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நாங்கள் மூடப்பட்டிருக்கிறோம். எங்களை எந்த தீமையும் வியாதியும் அணுக முடியாது. எல்லா வியாதியும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். இந்த வெளிப்பாடு உடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய விடுதலை கொண்டு வரட்டும்னு நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் நம்பிக்கை அதிகரிக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். அதன் மூலமா உங்க நாம மகிமைப்படட்டும். மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
ஆமென், ஆமென். காட் bless யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளை இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.